டேபிளில் இருக்கிற ஒரு டேட்டாவை மாற்றி அமைக்கணும்னா நீங்கள் அப்டேட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத இந்த கோடிங்னெட்டரில் கற்றுக்கணும். அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே போய் இந்த SQL கொரியை நீங்கள் ரன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். ஏன்னா இந்த எடுத்துக்காட்டை பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு டேபிள் தேவைப்படும் இல்லையா? அதனால தான் இந்த கொரியை போட்டு நம்ம ஒரு டேபிளை உருவாக்கிக்கிறோம். க்ரட்டுங்கிறது இந்த டேபிளோட பெயர். மொத்தம் 4 காலம் இருக்குது. ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி. இந்த எடுத்துக்காட்டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 4 ஃபைல்ஸ் தேவைப்படும். முதல்ல crud.php, ரெண்டாவது crud_model.php, மூணாவது display_records.php, நாலாவது update_records.php. இதில் crud.php ஒரு கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டரில் இருக்கணும். crud_model ஒரு மாடல் ஃபைல், அதனால் மாடல்ஸ் ஃபோல்டரில் இருக்கணும். display_records ஒரு வியூ ஃபைல், அதனால் வியூஸ் ஃபோல்டரில் இருக்கணும். update_records ஒரு வியூ ஃபைல், அதனால் வியூஸ் ஃபோல்டரில் இருக்கணும். முதல்ல நீங்கள் crud.phpன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த crud.php அதுக்குள்ளே இருக்கிற crudன்ற கிளாஸ் ci_controllerங்கிற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுதான் double_ கன்ஸ்ட்ரக்ட். பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை முதல்ல கால் பண்ணணும். டேட்டாபேஸை லோட் பண்ணணும். crud_model லோட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஒரு புது ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். டிஸ்பிளே டேட்டா அப்படின்றது தான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ இதுக்குள்ளே க்ரட்டோட மாடலில் இருக்கிற display_recordsன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டேட்டாபேஸில் இருக்கிற இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ண டேட்டாஸை நம்ம ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் டேட்டான்ற இண்டெக்ஸில் வாங்கி வச்சுக்கிறோம். display_recordsன்ற ஒரு வியூவை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணுற அந்த வியூக்குள்ளே இந்த ரிசல்ட் டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணுறோம். இதுக்கடுத்து இங்கேயே இன்னொரு ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அப்டேட் டேட்டா அப்படின்றது தான் அந்த ஃபங்க்ஷன். முதல்ல இங்கே நம்மளுக்கு பாஸ் ஆகி வரப்போகிற ஒரு வாங்க போகிறோம். இப்போது கெட் யூஆர்எல்லேருந்து வரப்போகிற ஒரு ஐடியை நம்ம இங்கே வேல்யூவாக வாங்கி வச்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த கோடிங்னேட்டரோட இன்புட் கெட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம். ஐடிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கிடைக்க போகிற அந்த கெட் வேல்யூ. வாங்கின அந்த வேல்யூவை ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் க்ரட்டோட மாடலில் display_records_by_id அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக மேலே வாங்கின இந்த ஐடியை இங்கே பாஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் இந்த ஐடிக்கான டேட்டாவை இந்த டேட்டாபேஸில் போய் பார்த்து அந்த ரோவை மட்டும் ஃபெச் பண்ணி கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணதை ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் டேட்டான்ற இண்டெக்ஸில் வாங்கிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு வியூவை லோட் பண்ணுறோம். update_records அப்படிங்கிறது தான் அந்த வியூ. இது இன்னும் நம்ம க்ரியேட் பண்ணலை. இதுக்கு பக்கத்தில் நம்ம அந்த ரிசல்ட் வேரியபிளை கொடுக்குறோம். இதன் மூலமாக இந்த டேட்டாவை நம்ம இந்த வியூக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு போஸ்ட் வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ் வருதான்னு நம்ம செக் பண்ணணும். அப்டேட்டுன்ற பேரில் ஒரு போஸ்ட் வேல்யூ வந்திருக்கான்னு பார்க்குறோம். இது அப்டேட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பட்டனுக்கு வைக்கக்கூடிய நேம். இந்த நேம் வந்தாலே நம்மளுக்கு போஸ்ட் வேல்யூஸ்லாம் வருதுங்கிறது இந்த இஃப் தெரிஞ்சுக்கும். இப்போ இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அப்படிங்கிற 3 போஸ்ட்டில் வர வேல்யூஸையும் 3 வெவ்வேறு வேரியபிள்லையும் வாங்கிக்கிறோம். இதுக்கடுத்து க்ரட் மாடலில் இருக்கிற update_recordsன்ற ஃபங்க்ஷனில் இந்த 3 வேரியபிளையும் நம்ம இங்கே ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். கடைசி ஆர்கியூமெண்ட்டாக நம்ம ஐடியும் பாஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஐடியில் தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் ஆக போகுது. ஆக ஐடிங்கிறது வச்சு தான் நம்ம ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஐடிங்கிற வேரியபிள் ஏற்கனவே நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதே வாங்கி வச்சுருப்போம். ஒரு வேளை இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வெற்றிகரமாக டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதை தெரிவிக்கிறதுக்காக இங்கே டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ணுறோம். இது வரைக்கும் கண்ட்ரோலரோட வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போது மாடல் ஃபைலுக்கான வேலை ஆரம்பிக்குது. crud_model ஃபைலை நீங்கள் உருவாக்கிக்கணும்.
அது ci_model ஃபைலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறீங்க. display_recordsன்றது தான் அந்த ஃபங்க்ஷன். டிபி பில்டர் வச்சு நம்ம ஒரு கொரியை எழுதுகிறோம். அதுதான் this db get of CRUD. இப்போ இந்த கொரி CRUDங்கிற இந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து இந்த கொரிக்குள்ளே கொடுத்துரும். இந்த query வேரியபிள்குள்ளே இப்போது டேட்டாஸை கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த கொரிக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிசல்ட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் டேட்டாஸை அனுப்புகிறோம். இந்த மெத்தட் டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸுன்ற இந்த மெத்தட் கண்ட்ரோலரில் இந்த இடத்துல கால் செய்யப்பட்டிருக்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த டேட்டாஸ் தான் டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸுன்ற இந்த வியூ ஃபைலுக்குள்ளே போகுது. இந்த இடத்துல நம்ம 2 முக்கியமான ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். முதல் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸ் பை ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே ஐடிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த அப்டேட் பண்ணுற இடத்துல டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸ் பை ஐடின்ற இந்த ஃபங்க்ஷனில் ஐடின்ற ஆர்கியூமெண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இங்கே நம்ம அதை வாங்கியிருக்கோம். நீங்கள் சில நேரங்களில் query பில்டரை பயன்படுத்தாமல் டைரெக்டாக ஒரு SQL கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் this db query அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். இந்த queryன்றதுக்குள்ளே கொடுக்குற ஆர்கியூமெண்ட் நீங்கள் கொடுக்குற SQL queryயாக தான் இருக்கணும். இப்போ இந்த queryன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த செலக்ட் queryயை கொடுத்துருக்கோம். செலக்ட் queryயோட ஐடியில் நம்ம ஐடியாக பாஸ் பண்ணியிருக்கிறது இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட்டில் வாங்கிறது. ஆக இங்கே நம்ம கொடுக்கும்போது அதை ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணி கொடுக்கணும். இந்த query ரன் ஆகி முடித்த உடனே நம்ம queryன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இந்த ரிசல்ட் ஆப்ஜெக்டை வாங்கிடணும். வாங்கின அந்த ரிசல்ட் ஆப்ஜெக்டை நம்ம ரிசல்ட்டுன்ற அதுக்குள்ளே இருக்கிற மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த ரிசல்ட்டுன்ற டேட்டான்ற இண்டெக்ஸ்க்குள்ளே வந்துடும். அதை தான் நம்ம அப்டேட் ரெக்கார்ட்ஸுன்ற இந்த வியூ பேஜுக்கு அனுப்புவோம். இதை மறந்துடாதீங்க. இதுக்கடுத்து ரெண்டாவதாக இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷனை நம்ம எழுத போகிறோம். update_recordsன்றது தான் இந்த மெத்தட். இந்த மெத்தட்குள்ளே மொத்தம் 4 ஆர்கியூமெண்ட்டை நம்ம வாங்கியிருப்போம். அது எல்லாமே கண்ட்ரோலரில் நம்ம இந்த லைனில் வாங்குகிற அந்த ஆர்கியூமெண்ட்டு தான். இந்த 4 டேட்டாவையும் தான் இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக வாங்க வேண்டிய வேல்யூஸ். கடைசியாக இருக்கிறது ஐடி வேல்யூ. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம டேட்டா டேபிளில் அந்த குறிப்பிட்ட ஐடிக்கு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி விடுவோம். இப்போ இந்த டேட்டாஸ் அப்டேட் பண்ணி விடுறதுக்கு நம்ம மறுபடியும் query பில்டரை பயன்படுத்தணும். query பில்டரில் நம்ம CRUD டேபிளில் அப்டேட் பண்ணுறதுக்கான SQL queryயை டைரெக்டாகவே இங்கே கொடுத்துருப்போம். இந்த queryயில் நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஐடிங்கிற வேல்யூ எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணி கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையுமே இந்த ஒரு query ரன் பண்ணிடும். நீங்கள் டேரெக்டாக SQL பயன்படுத்தாமல் query பில்டர் பயன்படுத்தியும் இதே வேலையை செய்யலாம். அதுக்கு this db update அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தணும். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக டேபிள் நேம் கொடுக்கணும். ரெண்டாவது ஆர்குமெண்ட் நீங்கள் அப்டேட் பண்ண போகிற டேட்டா காலம்ஸோடைய அரேவை கொடுக்கணும். இது ரன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு அப்டேட் ஆப்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதோட நம்மளோட மாடல் ஃபைலுக்கான வேலைலாம் முடிஞ்சுது. இப்போ கடைசியாக இருக்கிறது வியூ ஃபைல்ஸ்க்கான வேலை தான். நீங்கள் display_recordsன்ற ஒரு வியூ ஃபைலை வியூஸ் ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு சாம்பிளாக ஒரு HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்திக்கிறோம். இந்த HTML டெம்ப்ளேட்குள்ளே இருக்கிறது ஒரு டேபிள் தான். அதில் சீரியல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், அப்டேட் அப்படிங்கிற 4 ஹெட்டிங் கொண்ட டேபிள் இருக்கும். இந்த 4 ஹெட்டிங் கொண்ட டேபிளுக்கு 4 டேட்டாஸை நம்ம கீழே கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்காக நம்ம கண்ட்ரோலர்லேருந்து நம்மளுக்கு முதல்ல அனுப்பப்பட்ட இந்த டேட்டாவை ஃபார் ஈச்சில் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அதுக்கும் முன்னாடி நம்ம சீரியல் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஐன்ற வேரியபிளை 1ல் இனிஷியலைஸ் பண்ணி அதை ஒவ்வொரு தடவை லூப் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போது ஃபார் ஈச்சில் வர இந்த ரோங்கிற வேல்யூவை ஒவ்வொரு வாட்டி லூப் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற காலமான ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இதில் கடைசியான டிடியாக வச்சுருக்கிறது ஒரு லிங்க். இந்த லிங்க்ன்றது அப்டேட்டுன்ற ஒரு பெயரில் வர ஒரு லிங்க். இந்த லிங்க்குள்ளே நம்ம அப்டேட் டேட்டா ஐடி ரோவோட ஐடின்ற காலமை நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணி பயன்படுத்தியிருக்கோம். நம்ம அவுட்புட்டில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு டேபிள் ஜென்ரேட் ஆகிருக்கும்.
அப்டேட்டுன்ற காலமில் உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். இந்த எல்லா லிங்க்குமே அப்டேட் பேஜுக்கான லிங்க். இந்த ஒவ்வொரு லிங்க்குமே ஒவ்வொரு ஐடியை கொண்டது. அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். இதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற விஷயம். இப்போ இந்த display_records பேஜுக்கான வேலை முடிஞ்சுது. அடுத்தது update_records.php சாம்பிளாக ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்திக்கிறோம். அதில் இருக்கிறது ஒரு ஃபார்ம். கண்ட்ரோலர்லேருந்து இந்த இடத்துல கிடைக்கிற டேட்டான்ற வேரியபிளை ஃபாரீச் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே உங்களுக்கு வரப்போகிறது ஒரே ஒரு அரே டேட்டான்றதால அதை ஃபாரீச் பண்ணும் போது அதுதான் முதல் அரேவாக உங்களுக்கு கிடைக்கும். அதை ரோன்னு எடுத்துக்கிட்டு அந்த ரோக்கான எல்லா வேல்யூஸையும் நம்ம இன்புட் எலிமெண்ட்டில் ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துடுறோம். இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த டேட்டாபேஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கிற இந்த வேல்யூ தான். இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த இடத்துல மாற்றி அமைக்க போகிறோம். அப்டேட் பண்ணும் போது கீழே நம்ம சப்மிட் பட்டன் ஒன்று பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அந்த நேம் தான் நம்ம க்ரட் கண்ட்ரோலரில் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல போஸ்ட் வேல்யூவாக இந்த அப்டேட் பட்டனோட நேம் வந்த உடனே போஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் வாங்கி க்ரட் மாடல் அப்டேட் பண்ணிடும். இப்போ கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ அவுட்புட் சரியாக வருதா அல்லது ஏதாவது தவறுகள் நம்ம விட்டுருக்கோமான்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம இந்த டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸுன்ற பேஜை பார்க்குறோம். டேட்டாஸ் வருது, அதுக்கு நேராக லிங்க்ஸ் இருக்குது. இப்போ நான் முதல்ல இருக்கிற இந்த டேட்டாவை மாற்றி அமைக்க போகிறேன். அதனால் அப்டேட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு எரர் வந்திருக்கு. இந்த எரர் என்னென்னா நம்ம டேபிள் நேமை தப்பாக பயன்படுத்தியிருக்கோம். க்ரட் மாடலில் நீங்கள் டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸ் பை ஐடின்ற இடத்துல டேபிள் நேமை இந்த இடத்துல சரியாக நம்ம வச்சுக்கணும். சரியான டேபிள் நேமை இப்போ கொடுத்தாச்சு. இப்போது கோடிங்னேட்டர் இந்த ஐடிக்கான டேட்டாவை நம்ம டேபிள்லேருந்து இங்கே ஃபெச் பண்ணி இந்த பேஜில் கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூவை மாற்ற போகிறோம். இப்போது ஜேவிஎல் கோடுக்கு பதிலாக ஜேவிஎல் கோட் லொகேஷன் மாற்ற போகிறோம். இப்போது டேட்டா நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சுன்ற மெசேஜ் இங்கே மேலே தெரிஞ்சிடுச்சு. இப்போது திரும்பவும் நம்ம பழைய பேஜுக்கே பேக் பட்டன் கொடுத்து வரோம். இப்போ டேட்டாஸ் மாறி இருக்கான்னு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். டேட்டாஸ் இங்கே மாறி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டேபிளில் போய் பார்த்தீங்கனாலும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இந்த அப்டேஷன் பண்ணது எப்படின்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது டேபிளில் இருக்கிற ஒரு டேட்டாவை எப்படி டெலீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது.